கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. நம்மளை ஆண்டவர் சொல்றார், உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பேர் சொல்லி அழைத்த தேவன் சொல்லுகிறார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிற வார்த்தை என்னன்றா, என்னால் நீ மறக்கப்பட்டு போவதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா தேவனால் மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்ல முடியும், மனிதனால் சொல்லவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு காரியத்தை நான் கூட இருந்து வழியை செய்யறேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்ற காரியம், அடடா நான் நேற்று தான் சொன்னீங்க, ஆனால் நான் மறந்துட்டேனே, நான் வரலான்னு நினைச்சதை மறந்துட்டேன், சுத்தமா மறந்துட்டேன், நினைவிலேயே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நம்மை நினைத்து கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார், நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்லுகிறார், கருவிலே முன்குறித்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இவைகளை நினை, நான் தேவன் என்று நீ ஒவ்வொரு நாளும் நினை, நான் உன்னை வழி நடத்துவேன் என்று ஒவ்வொரு நாளும் நீ துதி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை உருவாக்கினேன், அந்த உருவாக்கின கரத்துல உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார். அதுலேயே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் மறப்பாளோ, நான் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில வரைந்த தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டேன். தாய் ஒரு நாளும் பிள்ளைய மறக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கிற குழந்தைய அவங்க எந்த டைம்ல அந்த குழந்தை அழுகும், எந்த நேரம் கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டா இருப்பாங்க. ஆனா ஒருவேளை அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உண்டாக்கின கர்த்தர் சொல்றாருங்க, உங்களை பார்த்து சொல்றாருங்க, அவர் உங்களை மறப்பதில்லைங்களா? உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்களா? நீங்க எந்த வேதனையோடு, சோர்வோடு, தைரியம் இழந்து கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உருவாக்கின கையிலே நான் வரைந்திருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்திருக்கிறேன். அதனால நீ என்ன நினைத்திருக்கிறையோ அதை நான் உனக்கு செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சர்வ வல்லவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். இதை விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாள் நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு